ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் லெவின். ஸோ எனக்கு என்னோட பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த நியூ நோட்டிபிகேஷன் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆர்ஆர்பில இருந்து டைரக்ட் அபிஷியல் நோட்டிபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பர்களே. கிட்டத்தட்ட 1400 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 16/9/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட மத்த டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்மளே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். நம்ம சொன்ன ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி இருந்து நம்மளுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோடைய நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 17/8/2024 தான் ஓபன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 16/9/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இன்னிலிருந்து சரியாக 4 நாள் தாங்க இருக்குது நண்பர்களே இந்த போஸ்டிங் ஓபன் ஆகிறதுக்கு. சோ 17/9 to 26/9 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் மாடிபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது கரெக்ஷன் ஆஃப் விண்டோ மட்டும்தான் இந்த அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ அவங்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். இதுல பாத்தீங்கன்னா லெவல் 7ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு லெவல் 2க்கு வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப் டு 20 பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 7ல பாத்தீங்கன்னா டிடெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு லெவல் 7க்கு 44,900 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 18 முதல் 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 5 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. நர்சிங் சூப்பரண்டுக்கு பாத்தீங்கன்னா லெவல் 7க்கு அப்ளை பண்ண போறீங்க. மாதம் 44,900 சம்பளம். C1 கிரேடுக்கு தான் இருக்குது. 20 வயசுல இருந்து அப் டு 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 713 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்க்கு லெவல் 6க்கு தான் இனிமேல் அடுத்து பார்க்க போறோம். 35,400 சம்பளம் சொல்லிருக்காங்க. 21 வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 4 காலி பணியிடங்கள் இருக்குது. கிளினிக்கல் பிசியாலஜிஸ்டுக்கு 35,400 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 18 முதல் 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 7 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. டென்டல் ஹைஜீனிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 35,400 சம்பளம் சொல்லிருக்காங்க. 18 முதல் 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 3 காலி பணியிடங்கள் சொல்லிருக்காங்க. டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு மாதம் 35,400 சம்பளம் சொல்லிருக்காங்க. 26 வயசுல இருந்து 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 20 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு 35,400 சம்பளம் சொல்லிருக்காங்க. 18 முதல் 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 126 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. லேப் சூப்பரிண்டென்ட்க்கு பாத்தீங்கன்னா 35,400 சம்பளம் சொல்லி 18 முதல் 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 27 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபியூஷனிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 35,400 சம்பளம் சொல்லி 21 வயசுல இருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 2 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2க்கு 35,400 சம்பளம் சொல்லி 18 38 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 20 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அக்கோஷனல் தெரபிஸ்டுக்கு 35,400 சம்பளம் சொல்லி 18 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. கேத் லேப் டெக்னீஷியனுக்கு பாத்தீங்கன்னா 35,400 சம்பளம் சொல்லி 18 முதல் 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 5th கிரேடுக்கு தான் பார்க்க போறோம். பார்மசிஸ்டுக்கு 29,200 சம்பளம் செய்யுங்க. 20 முதல் 38 வயசுக்கு விண்ணப்பிக்கலாம். 246 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 29,200 சம்பளம் சொல்லி 19 முதல் 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 64 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்பீச் தெரபிஸ்டுக்கு லெவல் 5க்கு தான் அப்ளை பண்ண போறீங்க. 29,200 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 18 முதல் 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்து லெவல் 4க்கு தான் நீங்க அடுத்து அப்ளை பண்ண போறீங்க. அதுல கார்டியோ டெக்னீஷியன், ஆப்டிமிஸ்ட், இசிஜி டெக்னீஷியன் மாத சம்பளம் 25,500. 18 முதல் 36 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 4/4/13 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு லெவல் 3க்கு அப்ளை பண்ண போறீங்க. 21,500 சம்பளம். 18 முதல் 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 94 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க.
அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஃபீல்டு ஒர்க்கருக்கு வந்து லெவல் 2க்கு அப்ளை பண்ண போறீங்க. 19,900 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. 18-33 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 19 காலி பணியிடங்கள் கொடுத்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1376 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க நண்பர்களே. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி எக்கனாமிக் வீல் பெர்சன் சோ இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுனா உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் வந்து எடுத்து நீங்க வந்து படிச்சுக்கலாம். சோ இதுல வந்து பெர்சன் டிசபிலிட்டி டீடைல்ஸ் இருக்கிறவங்க வந்து அவங்களும் யாராலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா, நேபாள், பூட்டான், டெபிட்டான் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம சொன்ன ஏஜ் லிமிட் கேட்டகரியில வந்து எந்த இயர் பாண்ட்ல இருக்கணும், எந்த இயர் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அதோட டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் கன்சர்ன் உள்ளவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருந்து இருக்குது. அதை நீங்க வந்து ஒன் பை ஒன்னா ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மென்ட் பெர்சன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எக்கனாமிக் வீக் பெர்சன் எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. நான் ரீஃபண்டபிள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு பேமெண்ட் மெத்தடுமே இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டீடைல்ஸ் நீங்க பார்க்கணுமோ அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதோட டீடைல்ஸும் வந்து ஒன் ஒன்னா கொடுத்திருக்காங்க. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.